காங்கிரஸ் கட்சியை தொட்டால் திமுக, பாஜக, அதிமுக என எந்த கட்சியாக இருந்தாலும் திருப்பி அடிப்போம் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றுள்ள மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் பதவியேற்றுக் கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை தனது பொறுப்புகளை மாணிக்கம் தாகூரிடம் ஒப்படைத்தார். செல்வ பெருந்தகையின் பதவிக்காலம் இன்னும் முடிவடையாத நிலையில் தன்னை விடுவிக்குமாறு தலைமைக்கு அவர் கோரிக்கை வைத்த நிலையில் மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து அவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து மேடையில் பேசிய மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் கட்சியை தொட்டால் திமுக, பாஜக, அதிமுக என எந்த கட்சியாக இருந்தாலும் திருப்பி அடிப்போம் என தெரிவித்த மாணிக்கம் தாகூர், எப்போது எங்களை துரோகிகள் என்று விமர்சித்தார்களோ அப்போதுதான் எதிர்க்கட்சி தலைவரை பற்றி பேசியதாக கூறினார். காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேற்று வந்த கட்சியில் அந்த பாமகவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்புமணி. அதனால யாரா இருந்தாலும் சரி, அது அன்புமணியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம சீமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ தொட்ட விடமாட்டோம். ஆனா எங்களை நக்கல் பண்றது, காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு சொல்றது. நான் எப்ப இன்றைய எதிர்கட்சி தலைவரை சொன்னேன், எப்ப அவர் இளைஞர் காங்கிரசுடைய கூட்டத்தில், இளைஞரணியுடைய கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒளிங்கன்னு கோஷம் போட வச்சாரோ, எப்ப காங்கிரஸ் கட்சி துரோகம் சொன்னாரோ அப்பதான் இன்றைய எதிர்கட்சி தலைவரை பத்தி பேசணும். அது வரைக்கும் நான் பேசவே இல்லையே. தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை மேகதாது பிரச்சனையில் யார் செய்தாலும் தவறுதான் என தெரிவித்த அவர், மேகதாது அணையில் ஒரு செங்கலை கூட வைக்கவிட மாட்டோம், அதுதான் எங்கள் நிலைப்பாடு என திட்டவட்டமாக தெரிவித்தார். எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட எங்க அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வார்த்தையை சொல்லணும்னா ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அது மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்க எதுக்கு அன்புமணி அவர்களை மோதிக்கு ஜாலரா அடிக்கிறோம் சொல்லிட்டு ராகுல் காந்தி இழுத்து விடுறீங்க. தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியில் எல்லா கட்டமைப்பும் பலமாகத்தான் இருக்கிறது, மாணிக்கம் தாகூர் அதை நிர்வகித்தால் மட்டும் போதும் என்றார். அதே போன்று சத்தியமூர்த்தி பவன் புனரமைத்தது, ஆடிட்டோரியம் புனரமைத்து எல்லா பணிகளையும் செய்திருக்கிறோம். இப்ப எங்கள் அன்பு சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் உட்கார்ந்து இதை நிர்வாகம் செய்தால் போதும், எல்லா கட்டமைப்பும் உங்களுக்காக தயாராக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. எங்க போனாலும் கிராம கமிட்டி இருக்கும், மாவட்ட கமிட்டி இருக்கும், வட்டார கமிட்டி இருக்கும். இங்க பாத்தீங்களா ட்ரஸ்ட் எல்லாம் பியூரிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அதை நீங்க இனிமே 3 கோடி ரூபாய்க்கு மேல ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், எல்லாருக்கும் மருத்துவ உதவி கொடுக்கலாம். அதனால் நம்மால் முடிந்ததை நாம் செய்திருக்கிறோம். முன்னதாக பேசிய அமைச்சர் விஸ்வநாதன், மாணிக்கம் தாகூர் பேச்சை கேட்டு சமயோசிதமாக யோசித்திருந்தால் காங்கிரசின் தலைவிதியே மாறியிருக்கும் எனவும், 70 எம்எல்ஏக்கள், துணை முதலமைச்சர், 10 அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி பவனில் சுழல்கிற விளக்கு காரில் வலம் வந்திருப்பார்கள் எனவும் தெரிவித்தார். என்னுடைய அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி உங்கள் பேச்சை கேட்டிருந்தால், என்னுடைய அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் உங்கள் குரலுக்கு செவிதாய்த்திருந்தால், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவிதியே மாறி இருக்கும். 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், 10 அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி பவனில் அந்த சுழல்கிற விளக்கு காரில் வலம் வருவதை பார்த்திருக்க முடியும்.